நாம் முதியோர்கள் பற்றின சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். பெண்களுக்கு மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டம். இது தோராயமாக 45லேருந்து 55 வயதுக்குள்ளே இடைப்பட்ட 10 வருடங்களுக்குள்ளே பெரும்பாலும் நடக்கிறது. சிலருக்கு அட்வான்ஸாக 40 வயதுகளில் கூட நடக்கிறதுண்டு. நான் கூட அப்படி தான். அட்வான்ஸாக 40 வயது 39 40லே உங்களுக்கு அப்படி வருதுன்னா, நின்றுது மாதவிடாய்னா கண்டிப்பாக அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கும்போது எலும்புகள் பலகீனமாக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது பல காரணங்களால் இப்படி அட்வான்ஸாக நின்று போகிறதுண்டு. இப்படி உங்களுக்கு அட்வான்ஸாக இந்த மாதவிடாய் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரோட கண்ட்ரோல் கூட கைனகாலஜிஸ்ட்கிட்ட நீங்கள் போயிட்டு அவங்களோட சொற்படியே நீங்கள் கேட்டுட்டு வர்றது. அதாவது அந்த ஈஸ்ட்ரோஜன்கிற அந்த ஹார்மோன் குறைஞ்சதால் எலும்பு பலகீனம் அடையாமல் இருக்க ரொம்ப பெரிய அளவுகளில் எடுத்துக்க வேண்டியதில்லை. நிறைய சப்ளிமெண்ட்டாக எடுக்காமல் கேழ்வரகு எடுத்துக்கிறது, மாதுளம் பழம் எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இது போல் கமலா ஆரஞ்சு எடுத்துக்கிறது, எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னாவே எலும்பு ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோடு நம்ம டாக்டரோட கண்ட்ரோல்குள்ளேயும் போய்க்கிறது. இது அட்வான்ஸாக வர்றது. நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு பெரும்பாலும் அந்த 45லேருந்து 55 வயதுக்குள்ள மெனோபாஸ் நிற்கக்கூடிய பெண்களுக்கான முக்கியமான செய்திகள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ முதுமைக்குள்ளே நுழையிற காலகட்டம் 45 to 55. இயற்கையாகவே உங்களுக்கு மனநிலை நமக்கு வயசாயிருச்சோ, நரமுடி அங்கங்கே வந்துருச்சோ, கொஞ்சம் நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ நம்மளை பார்த்து இவ்வளோ நாள் அக்கான்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இப்போ அத்தை ஆன்ட்டின்னு சொல்கிறாங்களேங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் நடுக்கத்தையும் நமக்கு வயசாயிருச்சோங்கிற ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய பீரியடு ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு அந்த அந்த மாதவிடாய் முன்ன பின்ன வருது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, 15 நாளைக்கு ஒரு தடவை வருது, அப்படி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய்க்கணும். அப்போ அந்த அதிக இரத்தப்போக்கை நிறுத்துறதுக்கான டேப்லெட்டை டாக்டர்ஸ் தான் நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அப்படி தான் நாம் செய்துக்கணும். பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம உறவுக்காரங்களை பார்த்து அப்படி நம்ம சூடு போட்டுக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனோட சூழ்நிலையும் அவனோட உடம்போட அந்த மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் எல்லாமே வேறு வேறு. அப்போ கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நாம் சரண்டர் ஆகிக்கணும். அப்போ அவங்க டேப்லெட் தராங்க. அதோட உங்களை கொஞ்சம் அதாவது 3 கட்டமாக பிரிக்கலாம். மாதவிடாய் நின்ற அந்த மெனோபாஸ் நின்ற கட்டம் நவ் ஸ்டில், அதுக்கு முன்னாடி நிற்க போகிறதுக்கு முன்னாடி, அடுத்தது நின்றதுக்கப்புறம் வரக்கூடியது, அதுபோல் 3 காலகட்டங்களாக பிரிக்குது இயற்கை. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்மளோட மனநிலை ஒவ்வொருவாராக கண்டிப்பாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசப்படுது. நாம் ஒவ்வொருத்தரும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதில்ல. நம்மளோட போகிற போக்கு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இது இயற்கை அப்படி 3 கட்டமாக பிரிக்குது. இப்போ உங்களுக்கு மெனோபாஸ் நின்றுச்சுன்னு வைங்களேன், அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வருது, அப்புறம் பார்த்தா தொடர்ந்து 4 மாதம் வராமல் இருக்குது, அப்புறம் ஒரு 10 நாள் படுது, அப்புறம் பார்த்தா தொடர்ந்து 12 மாதம் வரவே இல்லை. அப்போ உங்களுக்கு மெனோபாஸ் வந்துருச்சுன்னு டாக்டர் உங்களுக்கு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அது நின்றுது 12 மாதம் 1 வருடம் நிற்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு போஸ்ட் கொடுத்துட்றாங்க. நமக்கு வயதான பெண்மணி மெனோபாஸ் நின்ற கட்டம் அப்படின்னு இயற்கை மருத்துவம் போஸ்ட் கொடுத்தாலும் நாம் நம்மளோட இயல்பான நிலையில் இருக்கவே முடியறதில்ல. முதல்ல நம்மளோட துணைக்கிட்ட கோபத்தை காமிக்கிறது, இயலாமையை காமிக்கிறது, வெறுப்பை காமிக்கிறது. அடுத்தது நம்மளோட குழந்தைகள்கிட்ட, முன்வரிசையில் இருக்க உறவினர்கள்கிட்ட, கொலீக்ஸுக்கிட்ட, சமூகத்தில் கூட கொஞ்சம் நம்மளோட நிலையை மீறி கொஞ்சம் கோவப்படுறது. அது அந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் குறையிறதால எல்லாமேங்க நம்மளோட மனுஷ உடலில் அங்கங்கே 1 சொட்டு 4 சொட்டு 10 சொட்டு அதெல்லாம் எவ்வளவு வலிமையானதுன்னு நமக்கு அதுக்குள்ளே பார்க்கும்போது புரிய வருது.
முட்டி வலிக்குது, தலை பாரமாக இருக்குது, அடுத்தவங்க சொல்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை ஊன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு பல குழப்பங்கள் கொண்டது போல் இருக்கும், இல்லாதது போலையும் இருக்கும் நம்மளோட மனநிலை. ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இவகிட்ட இருக்குங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நம்மளை புரிஞ்சுக்கிட்ட அவங்க தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட குடும்பத்தார்களுக்கு நாம் வைக்கக்கூடிய முக்கியமான செய்தி. இந்த போக்கு, இந்த சிடுசிடுப்பு, இந்த கோபம், இந்த இயலாமை, இதெல்லாம் இனிமேல் இறக்கும் வரையிலும் பர்மனெண்ட்டாக இருக்குமான்னா இல்லை. அந்த ஈஸ்ட்ரோஜன் எப்பயும் நம்ம உடம்புக்கு பிறந்ததுலேருந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த ஹார்மோன் குறையும் போது அது கொஞ்ச நாட்கள் அப்புறம் நம்மளோட உடம்பே நம்மளை சரிப்படுத்திக்கும். நாம் கொஞ்சம் தியான கிளாஸ் போகிறது, நம்மளோட பெரியவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் அனுபவமாக அதை கூர்ந்து கவனிக்கிறது, இதுவரையில் இருந்த மனசும் செயலும் ஒருமித்து செயல்பட்டது இப்போ கொஞ்சம் நம்ம நினைக்கிற நினைவு எப்பயும் போல் இருக்குது. ஆனால் செயல்படுத்துறது, உடம்புல படுத்துறது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதெல்லாம் நம்ம காலப்போக்கில் அதை புரிஞ்சுக்கும் போது நாம் நம்மளை அழகாக தயார்படுத்திக்குவோம். கண்டிப்பாக மெனோபாஸ் நின்ன உடனே கால்சியமும் அயனும் நமக்கு அபரிமிதமாக வேணும். இது பால்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இல்லை கேழ்வரகில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, கொத்தமல்லி விதைகளில் இருக்குது, அயன் வெல்லத்தில் இருக்குது, கீரைகளில் இருக்குது, மாதுளம் பழம் அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட மனம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து அந்த மாதுளம் பழத்தில் இருக்குது. இதோட கூட நீங்கள் உங்களோட குடும்பத்தார்கிட்ட நீங்கள் கனிவாக போய் பழகிறதுக்கு தியானம் உங்களுக்கு அற்புத சக்தியை வழங்குது. அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த தியானம்ங்கிறது அவ்வளவு அற்புத செயலை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். தினமும் ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணிட்டு படுங்க. அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு எக்ஸசைஸு நடக்கிறது, முடிஞ்ச அளவு வீட்டு வேலைகளை நீங்களே செய்கிறது, உங்களோட சூழ்நிலையை அழகுபடுத்திக்கிறது, ஒரு நகைச்சுவை கேளிக்கைகள் அது போன்ற விஷயங்களை நாம் டிவியில் பார்க்குறது, வீட்டில் நம் பிள்ளைகளோ மருமகனோ சின்ன சின்ன குற்றங்கள் செய்தால் கூட அதை பெருசுபடுத்தாமல் நாம் பெருந்தன்மையாக போய்க்கிறது, செலவுகள் இவ்வளவு கண்ணா பின்னான்னு ஆகுதே, நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது, உடம்பில் சின்ன சின்ன உபாதைகள் அதை ஆரம்ப கட்டத்திலே மருத்துவர்கிட்ட சென்று நாம் பார்த்துக்கிறது, நீங்கள் எவ்வளவு தான் செல்வந்தராக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பேஷனை நீங்கள் உருவாக்கிக்கிறது. உதாரணமாக சொல்கிறதுனா, நீங்கள் வீட்டில் சர்வெண்ட் வச்சுருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கான வேலையை ஒரு சில வேலைகளை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு நீங்கள் உங்களுக்காக செய்யும்போது மனம் லேசாகும். முதுமையும் ஒரு அழகான காலகட்டம்தான் அப்படின்னு நமக்கு நாமே மரியாதை கொடுத்துக்கிறது. இதுவரையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது மனதளவில் கூட ஒரு ஹெல்ப் பண்ணதில்லை, நேரம் இல்லைன்னா இப்போ அதெல்லாம் அடுத்தவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் செய்து வாங்க. யார் அந்த முதுமைக்குள்ளே நுழைய இருக்காங்களோ அந்த பெண்மணிகளுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். முதுமையும் அழகான பருவமேங்கிறது புரியும்.